கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நீங்கள் அவருடைய காஸ்டியூம் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும். அவரோட காஸ்டியூமு ஒரு ஜெர்மன் லாங்குவேஜ் பேசுவார் ஜனகராஜ் வந்து. அவர் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் எப்படி பேசுறது அப்படின்னு கமலஹாசன் போய் கேட்டிருக்காரு. கமலஹாசன் நல்ல ஒரு நெருக்கமாக இருப்பார் ஜனகராஜோட. நிறைய படங்களில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்படி எப்படி நான் ஜெர்மன் லாங்குவேஜ் பேசுறது எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு. அப்புறம் கமலஹாசன் சொல்லியிருக்காரு, யோ யார்ட்டையாவது ஒன்று பேசு, கச்ச 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 நீ தான் உளருவியே, அப்படி உளரு, அது வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம், யாருக்கு தெரிய போகுது நீ உளரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் இது என்ன சார் அப்படின்னு, நீ பேசியா உன்னால் முடியும் போயா அப்படின்னோடனே அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் பேசுவார். அது ஜெர்மனான்னு நமக்கு தெரியாது, ஆனால் என்னென்னமோ சொல்லுவார், உளருவார். பொதுவாக எப்படின்னா இந்த மாதிரி ஷூட்டிங் நடக்கும்போது இந்த ஸ்பாட்ல வந்து பேசுறாங்கல்ல, டயலாக் பேசுறாங்கல்ல நடிகர்கள், அதை வந்து நாகரான்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குமா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எப்படின்னா அதுல ரெக்கார்ட் ஆகும். இவங்க டயலாக்லாம் மைக் ஒன்று வந்து வச்சிருப்பாங்க, இப்படி வச்சு காமிச்சிட்டே இருப்பாங்க. இவங்க பேசுறதெல்லாம் அந்த நாகரால ரெக்கார்ட் ஆகும். இது என்ன பர்பஸ் அப்படின்னா, இந்த நாகராவுடைய சவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து டப்பிங்ல வந்து போட்டு காட்டுவாங்க. நீங்க என்ன மாடுலேஷன்ல பேசியிருக்கீங்க, நீங்க எப்படி பேசியிருக்கீங்க, என்ன டயலாக் பேசியிருக்கீங்க அப்படிங்கிறத துல்லியமா நம்ம அதை கேட்டுட்டு அப்படியே அந்த சீனை வந்து ஸ்க்ரீன்ல ஓடும், நம்ம பார்த்து டப்பிங் பேசிடலாம். அது ஈஸியா இருக்கும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஜெர்மன் லாங்குவேஜில் பேசி நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாக ஜெர்மன் லாங்குவேஜில் பேசி நடிச்சிருக்காரு. அது நாகரா பர்டிகுலராக ஒரு நாள் ஜெர்மன் லாங்குவேஜில் பேசுகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ரெக்கார்டே ஆகலை. அன்னைக்குன்னு பார்த்து ரெக்கார்டே ஆகலை. டப்பிங் கூப்பிட்டுருக்காங்க. டப்பிங் கூப்பிட்டு நாகரால ஜனகராஜ் பேசுறது போட்டு காமிங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது அது வரவே இல்லை, ரெக்கார்டே ஆகலை. ஜனகராஜ் வந்து பயந்துட்டார். ஐயோ என்ன நான் அன்னைக்கு என்ன பேசினேன்னே தெரியாது, எப்படி ரெக்கார்டே ஆகலை, எப்படி பேசுறது அப்படின்னு கேட்டிருக்காரு அங்கே டேரக்டர்கிட்ட. அவர் சொல்லியிருக்காரு, சார் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிப் சிங்க் படத்தை நான் போட்டு காட்டுறேன், அதை வச்சு அன்னைக்கு என்ன பேசுனீங்களோ அதே மாதிரி அது சிங்க் ஆகிற மாதிரி நீங்கள் பேசிடுங்க, உங்களால் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் இது என்ன சார், பேசும்போதும் அது என்ன மாதிரி பேசி நடிங்கிறீங்க, நடித்ததாவது அந்த வாய்ஸ் இருந்தாலாவது நம்ம வந்து அதை கேட்டுட்டு பேசலாம், எதுவுமே இல்லாமல் நான் எப்படி சார் பேசுகிறேன், பேசுங்க சார் உங்களால் முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பார்த்து அன்னைக்கு பேசுகிறத மைண்டில் வச்சு பேசியிருக்காரு. உடனே எல்லாரும் டோட்டலாக அங்கே இருந்த எல்லாருமே கிளாப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே நடித்தார்ல ஜெர்மன் லாங்குவேஜில், அப்பயுமே கிளாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஜனகராஜ் நடிச்சிருக்காரு ஜெர்மன் லாங்குவேஜில் பேசி. இந்த மாதிரி இந்த எப்படி கனெக்டிவிட்டி வருது பாருங்க. இன்னைக்கு வந்து அவரோட சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் டிரான்ஸ்லேட்டராக இருக்காரு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில். சுமார் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஜனகராஜை பொறுத்த வரைக்கும் இருக்கு.